Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இந்து முஸ்லிம் இணைந்து நடத்தும் அல்லாசாமி பூக்குழி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வஞ்சினிப்பட்டி கிராமத்தில் சுமார் 350 ஆண்டுகளுக்கும் மேலாக அல்லாசாமி பூக்குழி விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மொஹரம் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற விழாவில் பூக்குழிக்குள்ளிருந்த நெருப்பை ஆண்கள் அள்ளி வீச அதை பெண்கள் தங்களின் முந்தானையில் வாங்கி நெஞ்சில் வைத்து பின்பு கீழே கொட்டும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் குமரகோட்ட முருகர் கோவிலில் வெள்ளித்தேர் உற்சவம் பக்தர்கள் புடைசூழ விமரிசையாக நடைபெற்றது. ஆடி மாத பிறப்பை ஒட்டி நடத்தப்பட்ட வழிபாட்டில் வள்ளி தெய்வானை சமேதமாக குமரகோட்ட முருகன் வெள்ளித்தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து கோவில் உள் பிரகாரத்தில் நடைபெற்ற தேரோட்டத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆணி திருமஞ்சன விழாவினை ஒட்டி ஐயங்குள தீர்த்தத்தில் தீர்த்தவாரி வழிபாடு நடைபெற்றது. அண்ணாமலையார் கோவிலில் ஆணி திருமஞ்சன விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெற்ற விழாவின் நிறைவு நாளில் அண்ணாமலை அம்மன், உடனுறை, அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அண்ணாமலையார் உற்சவ கோவிலில் இருந்து ஊர்வலமாக ஐயங்குளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க அண்ணாமலையார் சூலத்துடன் 3 முறை குளத்தில் மூழ்கிடும் தீர்த்தவாரி வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தீபாராதனை வழிபாடுகளின் போது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர். தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவன் தலங்களில் ஒன்றான சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயணசாமி கோவிலில் ஆடித்தபசு திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 6ஆம் நாளில் ஸ்ரீ கோமதி அம்மாள் யோகாசனம் ஆத்மார்த்த பூஜை அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற மகா தீபாராதனை வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.